வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திணை கேசரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாவு வச்சு தான் நான் பண்ணுறேன். திணை மாவு 1 கப்பு போல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கணும். இது லம்ஸ் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியில் ஊற்றும் போது அப்படியே கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். லம்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் அது நல்லா நசுக்கி விட்டுருங்க. அது நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நெய்லேருந்து முந்திரி பருப்பை தனியாக எடுத்துடலாம். அதே நெய்யில் கொஞ்சமாக உலர் திராட்சையை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா குண்டு குண்டாக எலும்பி வந்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் அந்த நெய் அதிலே இருக்கட்டும், தனியாக எடுக்க வேண்டாம். 3 கப்பு போல், 1 கப்பு மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஊற்றணும். இப்போ நான் 1 கப்பு திணை மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பாகெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கலக்கி வச்ச திணை மாவை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆயிரும். வெல்லமும் கரைஞ்சிருச்சு. நம்ம திணை மாவு இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நல்ல கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திணை மாவில் சேர்த்துடலாம். இப்போ நான் வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த திணை கேசரி வந்து மாவு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கும் கெட்டியாகிறதுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் போல் அது நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட திணை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அழகாக கேசரி சூப்பராக வெளியே வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.